நீ முந்தா நேரத்துக்கு ஒரு ப்ளவுஸ காலையில என்ன தெரியுமா? ஆமா, ஆனா புல்லு மரிச்சவங்க கோத்தகிட்ட எல்லாம் போய் பார்த்தேன். ஒரு தியாலம் போடையில நீதா அப்படியே சொல்லக்கூடாது. விஷயம் இல்லை, உண்மையில சத்தியமா சொல்லி நான் புல்லு பறிச்சாதான் போனேன். நான் புல்லு பறிச்சுட்டு இருக்கும் நம்ம உண்டிக பல்லு இருக்கு தெரியுமா? பல்லு. ஆமா, அதை பார்த்து எனக்கு பொறுக்கையில நான் பிள்ளம் பறிச்சு அவன் பார்த்து சிரிச்சு எனக்கு ஒரே சிறிதா அதுல இருந்து அந்த பாம்பு பல்ல பெருசு பெருசா இருக்கு ஒரே சிறிதா இருக்கு. அப்படியா? அப்படிதான் நாளை கொண்டு நான் அம்பாதை கிண்டல் பண்ணேன். இன்னைக்கு நாளை அவரை மாதிரி நான் அவரா இல்லையா? நீ காலத்தை சொல்ற கொண்டு நீ ஒரு சாயா எடுத்துக்கா போ. என்னது ரெண்டு பஸ் உள்ள வீட்டுல தேவையா தருவா? சேதர மாட்டியா நீ? மாட்டுக்கு பால் கறக்க நான் ஒரு அண்ணாச்சி சொல்லி வச்சிருந்தேன். வராது என்ன விட்டமா? எனக்கு அதுக்கு ஆரம்பிச்சுதான் எல்லாமே பாரோட கறக்க தெரியாது. சளிப்பு தெரியாது. என்னது இதெல்லாம் முன்னால எப்படி மாப்பிள முடியுது? அடுத்த ஜென்மத்தில் நீயாட்டு கொண்டு நாம் பிறக்கலாம். இவங்களை எல்லாம் பேரி காட்டுங்க. கொஞ்சம் நல்லா உடம்பு சரியில்லை. என்னாச்சு? ஒன்னும் இல்ல சார், வந்துட்டேன். இல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல. என்னாச்சுமா? அம்மனுடைய முட்டை பிரச்சனை வரைக்கும் ஒண்ணு பாருங்க. முட்டில பிரச்சனையா? ஆமா, கொஞ்சம் சாணகம் எடுத்துட்டு இருக்க. சாணம் எதுக்கு டாக்டர்? எடுத்துட்டு வாமா, சாணகம் எடுக்குதுண்ணா. இவன் டாக்டரா வேற? சாணம் எங்க இருக்கு? சாணகம் தின்னப்பா எனக்கு தெரியும். என்ன இல்ல நீங்க சாப்பிட போறீங்க. ஆனா ஒரு முட்டிலதான் பிரச்சனை. முட்டிலதான் பிரச்சனை. என்ன செய்யும்? முட்டையா வேற போனோம். முட்டையா வேற போனாதான் அதுக்குள்ள மருந்து கிடைச்சோம். முட்டைக்கார போனோம் டாக்டர். ஆமா, முட்டையா வேற போனோம். நல்ல தடை விட்டா இருக்கணும். இல்லமா யாருக்கிட்ட தெரியாது. சாப்பிடலையா? கொஞ்சம் புண்ணாக்கு எடுத்துட்டு இருக்க. புண்ணாக்கு தான் இல்லையா? வேற மாப்பிள்ளை எடுத்துட்டு இல்ல டாக்டர், எனக்கு மாட்டுக்கு ஒரே பாத்திரத்துல சாப்பாடு தான். நான் பழைய சாப்பாடு அதை எடுத்துக்கிட்டேன். ஆமா டாக்டர், புண்ணாக்கு இருந்தா குழப்பம் உண்டா? மாட்டுக்கு நீங்க என்ன சாப்பாடு கொடுப்பீங்க? அது என்ன மெனு? சாப்பாடு மெனு எடுத்துட்டு இருந்தேன். மனு அங்க என்ன போறீங்க? மாட்டுக்கு மனு. மனுவா? சாப்பாடு என்ன கொடுப்பாங்களோ அதுக்குள்ள மெனு எடுத்துட்டு மனுவை பார்த்தாங்க. அடியில சாப்பாடு மாட்டுக்கு சாப்பாடு இல்லப்ப. இந்த மாட்டுக்கு நாய் காலத்தை பச்சை
புல்லு இளம் புல்லு பனி விழுந்த நல்ல இளம் புல்லு அதை கொடுப்பேன். கொடுவது நல்ல என்ன போல செம்பருத்தி வேலை மாதவத்தை எதனால உண்டவா உச்சை என்ன இருக்கா உச்சை அது கொஞ்சம் நாடம் அதை கொடுப்பேன். ராத்திரி என்ன இருக்கா ராத்திரி அது கொஞ்சம் கறி அதை கொடுப்பேன். நாளைக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன். நாளை 5 ரூபா அதுக்கு கையில கொடுக்கலாம். அதை எடுத்து அதை வேண்டி திட்டு அதே கூட திட்டு அது தெரியும் என்ன ஹலோ ஹலோ சிண்டிகேட் பேங்க் ஒன்று சிண்டிகேட் பஸ் பண்றதுல அதுக்குங்க அது சிண்டிகேட் பஸ் கூட இல்லையா சிண்டிகேட் பேங்க் தானே உண்டு. சிண்டிகேட் பேங்க்ல லோன் எடுத்து ஒரு பஸ் வாங்கினே இல்ல அந்த பஸ் வந்து நான் பாக்குறேன் நல்ல நாட பஸ் ஆகுது. அது யாருக்கு கூட்டுறாரு போட்டோ இருக்கு பாருங்க அண்ணா ப்ரோக்ராம் கட்டி வச்சிருக்காங்க அப்படி பாரு. என்ன ராவுது இந்த மாடு வந்து குட்டி பொடி தெரியாது. இப்பதான் வாங்கினேன் பசு இப்பதான் வாங்கினேன். என்னத்த பிரச்சனை குட்டி பொடி தெரியாது. குட்டி பேர்ல தெரியாதா குட்டி போடுறது முதல்ல குட்டி போடுறதுல பசுக்கு தலைவலி நல்லா கேட்டியா ஃபர்ஸ்ட் தலை ரெண்டாவது கை வலி நேரம் ரெண்டாவது கேட்டியா கை வலியில அந்த உடம்பு உடம்பு வலி நேரம் உடம்பு வலியில அந்த உடம்பு கால் வலி நேரம் கால் அந்த வலி நேரம் பாடி கொடுக்க வரணும் சரியா ஆமா புரியுதுல புரிஞ்சு டாக்டர். இந்த எல்லா சாரும் ஒண்ணு சேரிய ரிப்போர்ட் மாடு ஒண்ணு பிரசவம் தான் வரான்னு சொல்லிட்டு தெரியாதா அப்ப நீங்க முதல்ல சொல்ல ஒரே பிரசவம் தான் நாட்டில் டாக்டர் எனக்கு இன்னொரு சந்தேகம் கூட உண்டு. என்ன சந்தேகம் இந்த பசு வந்து நமக்கு பால் தரும். ஆமா இந்த பால் பொடி எப்படி பசு தரும்? பால் பொடி ஆமா பால் பொடிய பசு தான் தருது. ஆமா பால் பொடி நீங்க என்ன விலை கொடுக்குறீங்க புண்ணாக்கு கருத்து மட்டை ஆடி வெள்ளம் என்ன கொடுக்குறா எல்லாம் கொடுப்போம். அப்பதான் பால் கிடைச்சா அப்ப ஒரு வாரம் தண்ணி உணவு கொடுக்காது உணவு கொடுக்காம இருந்தா பால் பொடி கிடைச்சா சரியா தண்ணி ஒண்ணு கொடுக்காட்டி எப்படி பால் பொடி கிடைக்கும்? பவுடர் இல்ல பவுடர் 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 எப்படி தட்டி இருப்பேனா அதே போல கீழே போயிருந்து நல்லா தட்டி இருந்தா மதி கேட்டியா தட்டி தட்டி எடுக்க பால் பொடி கிடைச்சா சரியா பால் பொடி கிடைச்சா என்ன மாலை சொகை இல்ல ஊசி போடுங்க ஊசி போடும் மாத பொடி ஒண்ணு முட்டை நேரப்படி ஊசியை குத்தட்டா அப்படி ஒண்ணு இல்ல மாமா பையன் தான் குத்தோட ஆமா யாரு கொம்மை தம்பி யாரு ஆமா ஆனந்தியா முட்டை நேரப்படியா குத்தட்டா ஹலோ ஹலோ என்றார் கேளுங்கள் கிடைக்கும் என்றார். இந்த பாட்டை தள்ளி ஒரு பாட்டம் தெரியாதா? அரபையில ஃபுல்லா கேளுங்கள் தரப்படும் பாட்டு பாடிட்டு நானும் 3 மாசமா கேட்டு வாங்கி எனக்கு 3 மாசமா ரீசன் தான் வரல. இயேசு கேளுங்கள் கிடைக்கும் என்றார். மாறு பாலே தெரியும் பேசலாமா போய் நான் ஒரு கலை மாமணி அவார்டு வாங்குற பாட்டுகள் சிச்சுவேஷன் அனுசரிச்சு பாடியதுல என்ன விட்டா ஆளு கிடையாது. இப்போ ஒரு பாட்டு பாருங்க. ஆரோ கமிழ்த்தி வச்ச உருட்டுருளி போ ஆரோ கமிழ்த்தி வச்ச உருட்டுருளி. நானே இடத்த பாட்டு பாட்டு பாடிட்டு இருப்பாரு. இனி எப்படி பாடியாருன்னு பாப்பா. நீ அங்க கொஞ்சம் மாறுதல் கண்டு கண்டு கண்டில்ல கண்டு கண்டு கண்டில் சமையல
நான் போட்டு ஏய் சீஜே ஓர வழி பாட்டு படிச்சு கொடுக்கட்டும் என் மகன் இதை வா. வா. தாயெடுத்து வாயெடுத்து பாவிச்சு நமக்கு இன்னைக்கு சமயம் இல்லை அதுல வந்த உடனே பாட்டை தொடங்கிட வேண்டியதான் பிடிச்சோ முதல்ல ஒரு தட்டுல வெத்தலை வச்சு முதல்ல அந்த மாடை இங்க அனுப்பி விடும் இந்த போரு படிச்சு கொடுக்க வந்து அந்த மாடு படிச்சுட்டு இருக்கு அது யாரெல்லாம் இல்ல நீர் படிச்சு முடிக்க பாட்டு ஏன்னா பிள்ளை மனசிலாக நான் மாட்டுக்கு மனசிலாக அதான் அது பாடி நீ அதை விடு சரி நம்ம தொடங்குவோம் பாட்டை தொடங்குவோம் அன்னைக்கு இழுத்து பிடிச்சிக்கா அது வைகண்டா இல்ல வைகுண்டா எனக்கு தெரியும் வீச வைகண்டா 3 மாசம் ஆச்சு நீ பிடிச்சோ வைகுண்டா மூனே சங்கீதம் சொல்றது ஒரு கடல் போல நம்ம எல்லாரும் இறங்கி சாடியதுல நீந்தணும் துணியோட சாடினாலும் சரி துணி இல்லாம சாடினாலும் சரி சரியா இப்ப ஒரு நல்ல ஒரு பாட்டு இருக்கு பிடிச்சோம் மானச சஞ்சரரே மாஸ்டர் இந்த சாங் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஈஸியான சாங்க சொல்லிட்டாங்க நீ அதுக்கு ஏதாவது லோக்கல் பாட்டுக்காரனை பாத்துருக்கா நம்ம டஃப் பாட்டுக்காரனா அடுத்த வருஷம் திருவிழா போடுமா பாட்டு ஆமா அதெல்லாம் படிச்சா நல்ல டஃப்பான பாட்டு தான் படிச்சு தர முடியும் போய் அவன் தான் சரியா இல்ல பாட்டு கஷ்டமா இருக்கு ஈஸியான பாட்டு 2 வருஷமா பாட்டு படிச்சு கொடுக்குறான் அடுத்த வருஷம் 14 அவன் பாட்டு கிளாஸ்ல இருந்து பாட்டு பாடணுமா நீங்க சாடிச்சு கொடுத்துட்டே இருக்குது நல்லா ஈஸியான பாட்டு படிச்சு கூட போய் அப்ப மோன நீரும் தேர